ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் இன்னும் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த குட்டி பொண்ணுக்கு நாங்கள் அன்னப்பிரசனம் பண்ண அந்த வீடியோ தான் அது. பொதுவாக அன்னப்பிரசனம் அப்படின்ற அந்த ஒரு ஃபங்க்ஷன் கேரளாவில் இருக்கிற குருவாயூரப்பன் கோவிலில் தான் பண்ணுவாங்க. நாங்களும் குருவாயூரப்பன் கோவிலில் தான் பண்ணோம். பட் கேரளாவில் இல்லை, திருச்சி பக்கத்தில் முத்தரசநல்லூர் அப்படின்ற இடத்துல இருக்கிற இந்த குருவாயூரப்பன் கோவிலில் தான் பண்ணோம். கேரளாவில் இருக்கிற அந்த குருவாயூரப்பன் கோவில் மாதிரியே தான் இந்த கோவில் இருக்கணுன்றதுக்காக அதே மாதிரி ஆர்கிடெக்சரோட இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜை டைமிங்ஸ் எல்லாமே கேரளாவில் அந்த குருவாயூரப்பன் கோவிலில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. நாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அன்னப்பிரசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதுக்கான ஏற்பாடுகளும் அவங்க பண்ணி வச்சிடுறாங்க. நாம் டைரெக்டாக பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. கேரளா கோவில் விதிமுறைகளே இங்கே ஃபாலோ பண்ணுறதுனால பெண்கள் சாரி கட்டிட்டு வரணும். அதே மாதிரி ஆண்கள் மேலாடை இல்லாமல் தான் இந்த கோவிலுக்குள்ளார நம்ம போகணும். அதுதான் ரூல்ஸு, அதான் அங்கே போட்டிருக்காங்க. இந்த கோயிலை ஸ்ரீ சக்தி நந்தவனம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற அந்த நந்தவனத்தில் இருக்கிற அந்த மாமரத்துக்கு கீழே தான் மகா பெரியவா தங்கியிருந்தார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இந்த கோவில் இருக்கிற அந்த நில உரிமையாளர் சிவகுமார் அப்படின்றவர் கனவுல கோயில் கட்ட சொன்னதுனால இது குருவாயூரப்பன் தானாக தேடி கோயில் கொண்ட இடம் அப்படின்ற ஒரு பெரிய சிறப்பும் இந்த கோவிலுக்கு இருக்குது. கோயில் கிட்டத்தட்ட ஒரு 2.25 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கோவில் இருக்கிற பின்னாடி அப்படியே ஒரு மிகப்பெரிய அழகான குளம் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு அரங்கம் மாதிரி ஒரு இடமும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பரதநாட்டியம் இசை கச்சேரிகள் நடக்கிறதுக்கான ஒரு அரங்கமும் இருக்குது. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது அந்த கோயில் பின்புறம் இருக்கிற அந்த குளம். பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் போயிருந்த அந்த டைம் அந்த கோவிலில் ஒரு விசேஷம். ஸோ அதனால் அன்னதானமெல்லாம் போட்டாங்க. காலையில் டிஃபன் ஆக்சுவலி நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. அன்னப்பிரசனம் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. பாப்பா கொஞ்சம் பயந்துட்டா. ஸோ அதனால் அவள் அழுதுகிட்டே இருந்தா. பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்ததுனால அவளை சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு அந்த அரங்கமில் ஒரு இசை கச்சேரி நடந்துகிட்டு இருந்தது. அங்கே கூப்பிட்டு போய் அவளை வச்சுருந்தோம். அவளும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாள். கேரளாவில் இருக்கிற குருவாயூரப்பன் கோவிலுக்கு போய் அன்னப்பிரசனம் பண்ண முடியாதவங்க இந்த கோவிலில் போயிட்டு அவங்க குழந்தைக்கான அன்னப்பிரசனம் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கோவிலோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, மற்ற டீட்டெயில்ஸு, லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மலையாள் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.